69 வயதில் ஆண்டவர் ஆட்டம் வெறித்தனம். இந்தியன் 2, 3, தக் லைஃப், கல்கி 2ன்னு வரிசையா வருதே. 81 வயது அமிதாப் பச்சனும் 69 வயது கமல்ஹாசனும் தான் பிரபாஸ், தீபிகா படுகோன் நடித்துள்ள கல்கி 2898 ஏடி படத்திற்கு மிகப்பெரிய தூணாக உள்ளனர். கல்கி படம் முதல் நாளே 200 கோடி வரை வசூல் நெருங்கியதாக கூறப்படும் நிலையில் கமல்ஹாசன் மற்றும் கமல் ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியாகி விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய கொண்டாட்ட படமாக அமைந்த நிலையில் இந்த ஆண்டு ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த கொண்டாட்டத்திற்கு லால் சலாம் படம் மூலமாக வேட்டு வைத்துவிட்டார். ஆனால் அடுத்து வேட்டையன் மற்றும் கூலி என 2 தரமான சம்பவங்கள் காத்து கிடக்கின்றன. அடுத்ததாக அட்லி இயக்கத்தில் சல்மான் கான் ரஜினிகாந்த் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி ஒரு பக்கம் ரஜினிகாந்த் இந்த வயதிலும் அடுத்தடுத்து பெரிய படங்களை கொடுத்து வரும் நிலையில் இன்னொரு பக்கம் கமலஹாசன் அதிரடி கிளப்பி வருகிறார். கல்கி 2898 ஏடி படத்தில் சுப்ரீம் யாஷ்கின் எனும் வில்லன் கதாபாத்திரத்தில் 2 காட்சிகளில் மட்டுமே கமலஹாசன் வந்தாலும் அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் மாடுலேஷனில் வித்தியாசம் காட்டுவது என மிரட்டிவிட்டுள்ளார். காண்டீப வில்லை கையில் ஏந்தி கமலஹாசன் கடைசி கிளைமேக்ஸில் செய்யும் ஆக்ஷன் காட்சிகள் வெறித்தனம் என கமலஹாசன் ரசிகர்கள் அந்த காட்சியின் வீடியோக்களையும் அதிகம் ஷேர் செய்து வருகின்றனர். கல்கி படம் வெற்றி பெற்ற நிலையில் இந்தியன் 2 படமும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என ரசிகர்கள் உறுதியாக உள்ளனர். கல்கி முதல் பாகத்தில் கமலஹாசன் 2 காட்சிகளில் மட்டுமே வந்தாலும் வெறித்தனம் காட்டி செல்கிறார். 2ஆம் பாதியில் இவருக்கு ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்கி படத்தை தாண்டி இந்தியன் 2, இந்தியன் 3 மற்றும் தக் லைஃப் என வரிசையாக கமலஹாசனுக்கு பல படங்கள் லைனப்பில் உள்ள நிலையில் கமலஹாசன் ரசிகர்கள் சந்தோஷத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டனர். பீக்கில் இருக்கும்போது கூட கமலஹாசன் அடுத்தடுத்து இத்தனை பெரிய படங்கள் விடவில்லை என்றாலும் 69 வயதில் ஆண்டவர் ஆட்டம் வெறித்தனமா இருக்கே என வியந்து போய் பார்த்து வருகின்றனர். விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு புதிய வெர்ஷனாக உலகநாயகன் மாறி வந்திருக்கிறார் என்றும் 2 சீசனே கல்கி படத்தின் தெரிக்குதே. இந்தியன் 2வில் தசவதாரம் கமல் போல பல கெட்டப்புகளில் வந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறார். மேலும் லோகேஷ் கனகராஜின் எல்சிஓவான விக்ரம் 3 உள்ளிட்ட படங்களும் கமலஹாசனை எங்கேயோ கொண்டு செல்ல போகிறது. எது எப்படியோ தொடர்ந்து ஆண்டவர் தரிசனம் ரசிகர்களுக்கு கன்ஃபார்ம் என கமலஹாசன் ரசிகர்கள் ஏகப்பட்ட போஸ்டுகளை கல்கி படத்தின் வெற்றிக்கு பிறகு பதிவிட்டு வருகின்றனர்.